ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 14 ஜூலை 2024 வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்கள் கோபத்தை நீக்கி தவிர்க்கணும். அவசரமாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாள வேண்டும். நிதானத்துடன் செயல்பட வேண்டும். இதை செய்யலைன்னா விளைவுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்றைய நாள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருப்பதனால பொறுத்து போவது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளானது மிகப்பெரிய நினைவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குது. அப்படின்னா அவ்வளோ நல்ல மாதிரியான நாளாக இருக்குது. இன்றைய நாளில் சிறப்புமிக்க ஒரு விஷயம் என்னென்னா, பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் உங்களிடத்தே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன நண்பன், பிரிந்து போன சொந்த பந்தங்கள் மறுபடி சேரக்கூடிய வாய்ப்பு, பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கேற்ப இன்று நீங்கள் விட்டு கொடுத்து போனால், பழைய நினைவுகளை, தேவையில்லாத நினைவுகளை அகற்றினால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். மிதுனராசி என்பவர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு. வேலை கிடைப்பது என்பது ரொம்ப அரிது. நல்ல வேலை, சரியான சம்பளத்தில், சரியான பதவியில் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. எப்படி கல்யாணம் பண்ணாலோ குழந்தை பிறந்தாலோ அது ஒரு முக்கிய ஈவெண்ட்டோ, அதை விட முக்கியமான ஈவெண்ட்டு வேலை கிடைக்கிறது. வேலையை வைத்து தானே ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறாங்க. ஆக இன்றைக்கு வரம் தருகின்ற நாள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். சுப செலவுகள், புதிதாக வீடு, நலம், இது மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், இது மாதிரியான விஷயம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாள். பிரிந்து போன சொந்த பந்தங்கள் உங்களை வந்து சேருவார்கள். சிம்மத்துக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது வேகத்தை விட ரொம்ப அவசியமானது பொறுமை, விவேகம். இது ரொம்ப அவசியம். வேகமாக போகிறது பெரிய விஷயம் இல்லை, யார் வேணால் போகலாம். ஆனால் அந்த வேகத்தோடு சேர்ந்த விவேகம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் உங்களுக்கு கஷ்டமே இல்லை. கன்னிராசினர்களுக்கு உறவுகளின் மூலியமாக அனுகூலம். மாமா, சித்தி, பெரியம்மா, தாய் வழி உறவுகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களை தரக்கூடிய நாள். உண்மையான பாசம் என்பது அம்மா வழி உறவுகளில் நம்ம நிதர்சனமாக பார்க்க முடியுது. தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தன் சகோதரியுடைய பையன், தன் அண்ணாவோட பையன், தான் தம்பியுடைய பையன், அந்த அண்ணா கிட்ட கூட விரோதம் இருக்கும், ஆனால் அண்ணா பையன் மேலே பாசம் இருக்கும். இதை நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட உறவின் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். துலாம் ராசினர்களுக்கு மன நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய நாள். கடவுள் எல்லா நாளும் அமைதியும் நிம்மதியும் கொடுக்கறதில்ல. 65 வருஷ வாழ்க்கையில், 70 வருஷ வாழ்க்கையில் ஒரு 10 நாள் 15 நாள் மன நிம்மதி அமைதி கொடுத்தாலே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது சில மறக்க முடியாத நினைவுகளை தரும். ஏற்கனவே நடந்த இளம் வயதில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், ஜாலிஃபுல்லான நல்ல மெமரிஸ் இன்னைக்கு போகும். அது உங்களை தாளாட்டக்கூடிய அளவில் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. ராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ஏதோ மனசில் இடம் புரியாத ஒரு சஞ்சலம் இருக்கும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளில் அதனால் வரக்கூடிய நல்ல ஒரு தருணங்களை நினைச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தேவையற்ற பயமும் குழப்பமும் இருக்கும். இதற்கு ஒரே வழி என்னன்னா தியானம். தியானம் செய்வது மூலியம் மட்டும்தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகள் மூலியமாக அனுகூலங்கள் தரக்கூடிய நாள். நீங்கள் பெற்ற குழந்தைகள் அவங்க விளையாட்டு போட்டியிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு கொண்டு வர சர்டிஃபிகேட்டோ கப்போ உங்களுடைய மனசில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாளாக வருகிறது. மிகப்பெரிய கோவில்களுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம், அம்பாளுடைய தரிசனம், இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நாள். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? பணம், பேர், புகழெல்லாம் வரும் போகும். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், அருள், இது நம்மளை விட்டு போவே போகாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த நாள். மீனராசி நண்பர்கள் அனைத்து நபர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான நாளாக வருகிறது. நீங்கள் எதை நினச்சி இன்னைக்கு முயற்சி பண்ண போறீங்களோ அந்த முயற்சி கைகூடும். அதே மாதிரி
உங்களுடைய அக்கா தங்க இவங்க உறவுகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் தரும். அதாவது சகோதர உறவுகள், சகோதரி உறவுகள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலை, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் நிச்சயம் பண்ணக்கூடிய யோகங்கள் வரும். அதே மாதிரி தங்கச்சிக்காக ஒரு வரன் பார்க்குறீங்கனாலும் அந்த வரன் அமையக்கூடிய யோகம் வரும். இதெல்லாம் பார்த்து மகிழக்கூடிய தருணங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கூட வரும். ஆக இன்றைக்கு அருமையான நாளாக உங்களுக்கு வருகிறது. இன்று 14 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.